கிரேஸ் அண்ட் குட்னஸ், கிரேஸ் அண்ட் மர்சி, கிரேஸ் அண்ட் பீஸ். கிருபையும் சமாதானமும், கிருபையும் இரக்கமும், கிருபையும் சமாதானமும், கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரச் செய்வாராக. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் அங்கமுங்க அசைய மாட்டேன். கர்த்தருடைய வீடு, அது வீடு, அவரோடுள்ள உறவு, நான் எப்போதும் தேவனுடைய பிள்ளை என்பதில் நான் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூட அந்த நிலையிலேயே நான் நிலைத்திருப்பேன். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருவாக்கினீர் என்னையும் நீர். சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருவாக்கினீர் என்னையும் நீர். தெய்வ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அப்போ 20வது சங்கீதம் யுத்தத்துக்கு போகும் முன்பால் ஜெபித்த ஜெபம். 21 யுத்தத்தில் கிடைத்த வெற்றியின் போது பாடின நன்றி பாடல். 22 ஒரு சோதனையில், தோல்வியில், நெருக்கடியில், வேதனையில், அழுத்தமான நிலையில் கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு நம்பிக்கையின் பாடல். அது ஒரு நம்பிக்கை. அவர் நம்பிக்கை வைத்ததினாலே அவருக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சுன்னு அவர் புழு மாதிரி அந்த புழுவை மிதித்து கொள்வதற்கு காளைகள், அதுக்கப்புறம் சிங்கங்கள், அதுக்கப்புறம் நாய்கள், அதுக்கப்புறம் காண்டாமிருகம், அதுக்கப்புறம் பொல்லாத மனுஷன், அவ்வளோ பேர் வந்தாலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனமாக இருந்தார்கள். அவர்களுடைய சந்ததி கர்த்தரை துதிக்கும் சந்ததியும், கர்த்தரை ஆராதிக்கும் சந்ததியும், கர்த்தரை புகழை அறிவிக்கும் சந்ததியாக உயர்த்தப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இப்போ 23ஆம் சங்கீதத்துக்கு நம்ம வந்தோமானால், 23ஆம் சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையின் பாடல், ஒரு நம்பிக்கை. அது விசுவாச பாடல், நம்பிக்கையின் பாடல், அன்பின் பாடல். அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம்,
அன்பு, நம்பிக்கை. இந்த மூன்றும் கலந்ததான ஒரு பாடல். என்ன சொல்கிறாரு? இவர் ஆடு மேய்க்கிறவர் அல்லவா, மேய்ப்பன். யார்? தாவீது. தாவீது தன்னுடைய ஆண்டவரை மேய்ப்பராக கருதி பாடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒருபோதும் குறைவுபட மாட்டேன். தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்ற அர்த்தம். நான் ஒருபோதும் குறைவுபட மாட்டேன். நான் ஒருபோதும் குறைவுபட மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒருபோதும் குறைவுபட மாட்டேன். அடுத்து அவர் சொல்கிறாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், அதாவது பசுமையான இடத்தில், மகிழ்ச்சியான இடத்தில், நிறைவான இடத்தில், வறட்சி அல்ல நிறைவான இடத்துல அவர் என்னை நடத்துவார். அப்புறம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த தண்ணீர், கலங்கின தண்ணீர் அல்ல, கலங்கின தண்ணீர் அல்ல, வேகமாக ஓடுகிற பயமுறுத்துகிற வெள்ளம் போல் இருக்கிற தண்ணி அல்ல, அமர்ந்து இருக்கிற ரொம்ப பளிங்கு போல காணப்படுகிற தெளிந்த நீரோடையில் என் தாகம் தீர்க்க பண்ணுகிறவர், என்னை நல்லா பராமரிக்கிறார். அடுத்தது, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். நான் கவலைப்படவே விட மாட்டார் ஆண்டவர். நான் ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டார். எதை குறித்து நான் வருத்தப்பட விட மாட்டார். ஆமாம், என்னை தேற்றுகிறவர். அவன் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில், அதனால் அவர் பெயர்னால என்னை எப்போதும் நல்ல பாதையில் நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார், பரிசுத்தத்தின் பாதையில் என்னை நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சொல்கிறாரு, நான் மரண இருளே எனக்கு வந்தால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அது தற்காலிகமானது. மரண இருளின் பள்ளத்தாக்கு எதை சொல்கிறாங்க? ஒரு இடத்துக்கு போகும்போது ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது சில நேரங்களில் ரொம்ப குறுகின வழியாக, ரெண்டு பக்கமும் பள்ளம், நடுவில் மாத்திரம் குறுகின பாதை வழியாக கூட நினச்சிவாங்க நடத்திட்டு போவாங்களாம். ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் பெரிய பள்ளம். கொஞ்சம் கால் தவறினாலும் கீழே விழுந்துருவோங்கிற மாதிரி ஒரு சூழல் உள்ளதான இடுக்கு. அதெல்லாம் போகும்போதும் நம்ம இருட்டான நேரத்துலையும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிற. இருளான மரண இருளே வந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆபத்து வராது. ஏன்னா அவர் என்னோடே இருக்கிறார். அவர் கோலும் தடி, கொஞ்சம் நான் தடுமாறு விழுந்துருவேனேன்னு இருக்கும்போது அவருடைய கரம் என்னை தாங்கும். அவருடைய கால் தடுமாறும்போது தூதனை கொண்டு தடுக்கிறார். தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவருடையதான கோலும் தடியும், அவருடைய வாக்கு தத்தமும், அவருடைய உடன்படிக்கையும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில் என்று உடன்படிக்கையும் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள், அதை நான் நம்புவேன். அவருடைய பாதுகாக்கும் கரமும், அவருடைய பராமரிக்கும் கரமும் என்னை நடத்துகிறது. அவர் என்னை வழிநாட்டுகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கிறார். 3 வார்த்தை சொல்லுங்கள். அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, சத்துருக்களுக்கு முன்பாக. இப்போ நான் 22ஆம் சங்கீதத்தில் சொன்ன பாருங்கள், சத்துருக்கள், பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத காளைகள், சிங்கங்கள், அதுக்கப்புறம் ஓநாய்கள், பின்பதாக காண்டாமிருகங்கள், இவைகளுக்கு இருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அவர்கள் நடுவில் நமக்கு அதெல்லாம் சுற்றி இருக்குது. நமக்கு ஆண்டவரோட ஆகாரத்தை கொடுத்து பயமில்லாமல் சாப்பிட பண்ணுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம தலையில் எண்ணெயாய அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். அந்த தலையில் எண்ணெய் ஊற்று மகிழ்ச்சி, ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும். அப்போ எப்போதும் அந்த மகிழ்ச்சி, எப்போதும் அந்த ஆனந்த மகிழ்ச்சி, அதை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். இன்றைக்கி இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னை மகிழ்ந்து இருக்கும்படி செய்வாராக. ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. சந்தோஷத்தால் நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. அவர் தம்முடைய மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைத்து பெருக பண்ணுவாராக. வழிந்தோடும் அனுபவம், உன்னுடைய வழிந்தோடுகிற அந்த பாத்திரத்திலிருந்து அநேகர் தாகம் தீர்த்து கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. கடைசி அவர் வாக்கு, ஒரு பெரிய ஒரு ஒரு
நம்பிக்கையின் வார்த்தை சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தீமை என்னை பின்தொடராது. அல்லேலூயா. பாவம் என்னை பின்தொடராது. கிருபையும் நன்மைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சமாதானங்கிற வார்த்தைன்னு சொல்லலாம். கிருபையும் சமாதானமும் என்னை பின்தொடரும். the mercy and goodness மாங்க. ஆமாம், கிருபையும் இரக்கமும் என்னை பின்தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேஸ் அண்ட் குட்னஸ், கிரேஸ் அண்ட் mercy, கிரேஸ் அண்ட் பீஸ். கிருபையும் சமாதானமும், கிருபையும் இரக்கமும், கிருபையும் சமாதானமும், கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரச் செய்வாராக. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் அங்கமுங்க அசைய மாட்டேன். கர்த்தருடைய வீடு, அது வீடு, அவரோடுள்ள உறவு, நான் எப்போதும் தேவனுடைய பிள்ளை என்பதில் நான் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூட அந்த நிலையிலேயே நான் நிலைத்திருப்பேன், நான் பிழைத்திருப்பேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 23. தாவீது தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராகவும் சித்தரிக்கிறதான ஒரு சங்கீதம். அவர் எனக்கு கர்த்தரையாக மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் ஒரு குறைப்பட மாட்டேன். ஏன்னா நல்லா புல்லில் போய் மேய்ப்பார், நல்லா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு வந்து விடுவார். அவன் என்னை தேற்றி, அவன் அவருடைய தானே கோலும் தடியும் உடன்படிக்கையும் வாக்கு தத்தங்களும் என்னை அவன் தேற்றி நடத்துகிறது. அவர் எனக்கு கொடுக்கறதான பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்தல் எனக்கு காணப்படும். சத்துருக்களுக்கு முன்பதாக, எல்லா சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய சாப்பாட்டை எனக்கு கொடுத்து அவங்களுக்கு முன்பதாக என்னுடைய தலையை என்ன செய்கிறார், எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுவார். அவர் என்னுடையதான மேய்ப்பராக இருக்கிறதுனால எப்பொழுதும் என்னுடைய பாத்திரம் நிரம்பப்பட்டிருக்கும். நான் என்ன செய்வேன், ஜீவனுள்ள மட்டும் நான் என்ன செய்வேன், அவரை துதிப்பேன். நான் நீடித்த நாட்களால் நான் என்ன செய்வேன், நித்திய வாழ்வை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லுகிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. இந்த தேவையை கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் அவர் நிச்சயமாக சந்திப்பார். ஜெபமனோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நீர் தாவீது விரும்பினபடியே கர்த்தா அவரை ஆசீர்வதித்தீர், போஷித்தீர், காப்பாற்றினீர், பராமரித்தீர், அப்பா பாதுகாத்தீர். ஆமேன் அப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக அப்பா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா. தலையை அபிஷேகித்தீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கினீர் அப்பா. உடைய ரட்சிப்பை காண்பித்தீரே அப்பா. தகப்பனே, அதே போல் இந்த நாளில் நாங்களும் உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்களும் உடைய அப்பா ஆட்டுக்குட்டி அப்பா, நீர் எங்கள் மேய்ப்பன், நீர் எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நிச்சயமாய் நீர் எங்களை அப்பா ஒருபோதும் ஒரு குறைவில்லாமல் எங்களை காப்பாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.